நான் நேரடியாக பார்த்த ஒரு பூவிக்கிறோடைய கதை கதைன்னு சொல்லில்லாத அவருடைய வழி என்று தான் சொல்லலாம். அதுதான் உங்களோட பயந்து கொள்வோம் என்று. வெகு நேர வேலை பொழுதில் சிறுநேரம் ஜன்னல் திறந்து ரசனையை தொடர்ந்தேன். தூரத்திலோ பூவிற்பவன் பூக்கோளோடு போராடினான். ஆனாலும் புன்னையோடு நின்றான். ஒவ்வொரு வீதியாய், ஒவ்வொரு கடையாய், ஒவ்வொரு ஜோடியாய் சென்று பூ உள்ளதென்றான். எல்லாரும் மறுத்தார்கள். வாடக்கூடிய பூவுடன் மனம் படாத மறுமுறை முயற்சி செய்தான். நான் பார்த்த அளவுக்கு யாருமோ வேண்டவில்லை, அவனுமோ கைவிடவில்லை. அப்போது எனக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு முறை கேட்டு இல்லை என்றால் ஒரு மாதிரி போகும் என் மனது பல முறை கேட்டும் சலிக்காத மனது பயிற்றுவிக்கப்பட்ட மனது ஒன்று. ஆம், பசியால் பயிற்றுவிக்கப்பட்டது, பல துன்பங்களை தாங்கக்கூடியது, பல காட்சிகளை பார்க்கக்கூடியது. அப்போது எனக்கு ஒரு எண்ணம், பூவை விற்க வேறு வழி உள்ளதா? ஆம், பூவை விற்று பணத்தை வாங்குவதன் அவர்கள் மனதையும் வாங்க வேண்டும். அதற்கு ஒரு கவி பாட வேண்டும். ஒரு ஜோடியை நோக்கி செல்கிறான். ரோயாவாய் கதைக்கிறான். அவளின் அழகில் காதலனை பார்த்து, என் கடைசி ஆசையை நிறைவேற்றுவாயா? உன் காதலி கரங்களுக்குள் என் உயிர் போக வேண்டும். அவளின் முன் தோற்றுப்போனேன் என் அழகு ஆணவத்துடன். அவளில் என் மென்மையை இழக்கின்றேன், இறக்கின்றேன் என்று ரோயாவாய் அவன் சொன்னான். பூ விற்கப்பட்டது.